Hi. Hi, welcome to BMW family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஈத் முபாரக். அனைவருக்கும் இனிய பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து காலையில் கரெக்டாக 5:45 எந்திரிச்சோங்க. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கரெக்டாக 7:30 மணிக்கு ஜமாத்து போய் தொழுது, நானும் இமானும் போய் தொழுதுட்டு வந்தோம். தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் நபா இப்போ கொட்டாயை விட்டுருச்சு. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பூரி, இட்லி, சாறு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கிளம்பி ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சுங்க. இதுதான் வந்து இவங்களோட பக்ரீத் ட்ரெஸ். ஆமாம், பக்ரீத் ட்ரெஸ்ஸு பார்த்துங்க. நவா பர்பிள், இவங்க 2 பேரும் க்ரீம் கலரில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோ வரப்போகுது. இப்போ இன்றைக்கி மத்தியானம் இன்னும் சமைக்கலை. சமைக்கிறதுக்கு கறி வரும். இன்றைக்கி பக்ரீத் குர்பானி பண்ணால் எல்லோரும் கறி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கறியை வச்சு தான் மத்தியானம் சமைக்கணும். ஓகேவா? லேட்டாக வந்தால் காலையில் இருக்கல அதே சாப்பிட்றது. ஆமாம், சாப்பிட முடியாது இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி இப்போ வந்து கறி வந்தால் தான் நமக்கு சாப்பாடு வரும். கறி அதனால் கிளம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. என்னடா இமான் காலையில் பல்லு உடஞ்சிருச்சு. கரிஷ்மா ஓவர் மேக்கப்பு. நபா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மேக்கப்பு. மெஹக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்பு ஓவர் மேக்கப் இல்லை. நான் க்ரீம் அவ்வளோ போட ஒன்லி லிப்ஸ்டிக். அப்படியா? அம்மா எல்லாமே போட்டுருக்கேன். சரி, இன்னைக்கு நல்லா மேக்கப் பண்ணிருக்கேன். ரம்ஜான் பெருநாள் மாதிரி செலிப்ரேஷன் இருக்காது, வேற ஓரளவுக்கு இருக்கும். ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் காட்டுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம. எங்கே போகிறோம் இல்லையா? எங்கே போகிறோம்? எங்கேயும் போகிறது இல்லை, எங்கேயாச்சும் போவோம் ஈவினிங், அவ்வளோதான். வேற என்ன செய்யும்? அம்மா இல்லை. ரம்ஜானுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாமே. ரம்ஜான் வந்து அபிராமத்தில் வேற லெவலில் இருந்துச்சு. அங்கே தொழுறதுக்கு போனோம். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா. நெக்ஸ்ட் இயரும் போகலாம் அங்கே. ஆமாம், நெக்ஸ்ட் இயருக்கு போகலாம். நானும் பள்ளிவாசல் போக முடியல. எனக்கு போன வாட்டி பள்ளிவாசல் போனீங்களா? இல்லை, இவர் 2 பேர் போனீங்களா? நானும் போகல. இந்த வாட்டி வீட்லேயே தொழுதுட்டாங்க. சரி, நம்ம இன்னும் ஈத் முபாரக் யாரும் சொல்லலை, அது சொல்லிக்கிறோம். நம்ம ஊர்ல இந்த டைம்ல எப்பவுமே மழை வருது. மழை டைம். ஆமா, இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை இல்லாம வெயில் அடிக்குது. ஜூன்ல மழைமா இல்ல. ஆமா, சன் இல்லனா ஜூன் ஃபர்ஸ்ட்க்கே ஸ்டார்ட் ஆயிருந்தா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். இப்போ மழை இல்ல, வெயில், நல்ல வெயில். ஆமா, ஃபோன் வந்துச்சு. கொண்டு வாமா. அக்கா வீட்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. நான் இப்போ என்னோட அவுட்ஃபிட் காட்டுறேன், இங்க பாருங்க. எப்படி இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அக்கா வந்துட்டு இருக்கு. அக்காவா? இல்ல, யார் பண்ணது உனக்கு? நான் தான் அந்த கலர் என்னோட. பின்னாடி காமினவா. இப்ப அக்கா பாருங்க. ஹில்லு பாரு. எதுக்கு ஹில்லு? ஹைட்டா இருக்க நீ. எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. யார் ட்ரெஸ் நல்லா இருக்கு? ஆமா, யார் நல்லா இருக்காங்க? சிம்பிளா, அது பாகிஸ்தானி மாதிரி ட்ரெஸ் பாருங்க. செப்பல் பாருங்க. ஐயே, இது என்ன செப்பல்? அப்ப செப்பல் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? பாகிஸ்தானி செப்பல் நல்லா இருக்கு. லாங் இருக்கு. நல்லா இருக்கு. யார் தேப்போ. நான் வீடியோ பண்ணும்போது இப்படியே மேலே வச்சிருந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. லிப்ஸ் எல்லாமே இதாயிடுச்சு. ஓகே, இப்போ ஈவினிங் என்ன பண்ணாங்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி கிளம்பிட்டோம். மத்தியானம் சமைச்சி சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போட்டுட்டு கிளம்பியாச்சு. எல்லாம் தூங்கும் மூஞ்சியோடு இருக்கும்.
இதான் எங்கள் பிறநாள். காலையில் எழுந்திரிச்சோம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம், மத்தியானம் சாப்பிட்டோம், தூங்கினோம். இப்போ எங்கேயாச்சும் குழந்தைய வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு வருவோம். இதுதான் எங்களோட ரொட்டீன். ஓகேவா? போகலாமாடா? கிளம்பிட்டே கரிஷ்மா? இமான் வண்டி சாவி கொண்டுடா. அங்கே இருக்கோம். அதை வச்சுக்கோமா ஐஸ் டப்பாவா? யார் கொடுத்தா? நம்ம மொஹல்லா போதும், அம்மா வீட்டு பக்கத்தில். இங்கே நிறைய வீடு இருக்குது. சரி, யாருன்னா சிக்கன் இது மட்டன் அது கொடுத்தா இதில் வச்சுட்டு. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எல்லாம் ஏறிட்டாங்க. போகலாமா இமான்? என்ஜாய் பண்ணிட்டு வருவோமா? நைட்டு வரதுக்கு 11 12 தெரியல. வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க, இன்னும் முடிவாகலை. காம்பவுண்ட் கட்டிட்டாங்க. பிரம்மாண்டமாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காப்புல. முடிஞ்சோன்னு ஒரு நாள் காட்டுவோம். மொபைல் எடுமா, உட்கார். நான் வந்து பிளாக் ஷர்ட் போட்டிருக்கேன், நீ ஒயிட்டு. மாமியார் வீடு. நபா வந்து இங்கிட்டு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாங்க நபா. சரி போமான்னு விட்டுட்டாங்க. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துட்டு வரதான். நாங்கள் வந்து மாமியார் வீட்டில் வண்டியை போட்டுட்டு. மாமியார் இல்லை, துபாய் போயிட்டாரு. நாளைக்கு வராங்களா? பார்க்கலாம். கேட் ஓப்பன் தான் இருக்குது. இங்கே கரிஷ்மாவோட மாமனார் வீட்டுக்கு போகுது. இங்கே காலனியில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை எடுப்போம். கொய்யாப்பழ மரம் இங்கே பாருங்க, மஞ்சள் கலர் கத்திரிக்காய், மஞ்சள் கலர் கத்திரிக்காய், செம்பருத்தி செடி. ஸோ இதெல்லாம் இந்த வீட்டில் வந்து வளர்க்குறாங்க. இங்கே 4-5 வீடு இருக்குது, எல்லா வீட்டையும் போய் பார்த்துட்டோம். இப்போ கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்ததுக்கு இவ்வளோ கறி கிடச்சிருக்கு, குர்பானி கறி. எங்கே வைக்கிறோமா? கறி இருக்கும். மாமனார் இது கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? மீன், பெரிய மீன் 2. என்ன மீன்? அது கொட்டை. அது எதுக்கு? அவ கொடுத்தது வேணா சொல்லிட்டேன். மீனா? ஆமாம், மீன் மேற்கு பிடிச்சி வீட்டில் வச்சுட்டு போகுதுதா? ஆமாம், வீட்டில் வச்சுட்டு போவோம். இங்கே வந்திருக்கோம் பெரிய குழந்தைய வீட்டுக்கு. நைட் சாப்பிட்டுட்டு வெளியே போக போகிறோம், உடுப்பி போக போகிறோம். ஓகேவா? புர்காரை மாற்றிட்டு வந்தாங்க உடுப்பி போகிறதுனால. பீச்சுக்கு போனோம், வீடியோ எடுக்கல. பீச்சுக்கு போய் அங்கேயே திரும்பி வந்துட்டோம். இங்கே அக்கா வீட்டுக்கு வந்து. சரி வாங்க போவோம். பரோட்டா வாங்கிட்டு வந்தோம், கறி குழம்பு பாய்ச்சி பரோட்டா சேர்ப்போம். அடுத்த நாளுங்க, நேற்று வந்து என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு உடுப்பி போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கியாச்சு. வீட்டுக்கு வரும்போது நைட்டு 1 மணி. இப்போ காலையில் இப்போ தான் மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் எழுந்திரிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இன்றைக்கி லீவு. மத்தியானம் வந்து விருந்து வந்துருச்சு குழந்தைய வீட்டில். ஆமாம், ஆட்டுக்கால் இருக்குது, ஆட்டுக்கால் பாயா மத்தியானம் வச்சு இட்லியில் ஒரு புடி பிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணோமா, இட்லி கோழிச்சாறு எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டியா? அப்படியா? நீ கொடுக்க பண்ண சொன்னீல்ல, எத்தனை திண்டா? 2 திண்டியா? நீ என்ன திண்டா? 2 இட்லி சாப்பிட்டியாடா? சரி ஓகே. ஃப்ரிட்ஜில் எவ்வளோ கறி வந்திருக்குமா? இனி எங்களுக்கு 1 மாதத்துக்கு நோ டென்ஷன். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக கறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ், இவ்வளோ கறி வந்திருக்கு எங்களுக்கு. ஓகேவா? அதான் காட்டாத அப்படியே வை. ஆமாம், அம்மா அது அவங்க அம்மா கொடுக்குறது. கீழே உள்ளது எங்கள் கறி. 1 மாதத்துக்கு டென்ஷன் க்ளோஸ் பண்ணு. 1 மாதத்துக்கு நோ டென்ஷன். நமக்கு 2 மாதம் வரும் போட்டே. ஒன்றும் இல்லை. கீழே என்ன இருக்கு? எடு கீழே ஓப்பன் பண்ணு. திறந்தாச்சு. எல்லாம் எடுத்துக்காட்டு. இல்லாட்டி நீ க்ளீன் பண்ண மாட்டேன். ஓப்பன் பண்ணு. நீ எனக்கு எடு எல்லாத்தையும் திறந்து காட்டு. இல்லாட்டி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேலே என்னது? இது என்ன மாவு?
திறந்து காட்டு ரொட்டி மாவா எடுத்து ஓப்பன் பண்ணி அதை வெளியே பற்றி விடு, வெளியே பற்றி விடு, நம்ம பூனி வெளியே அனுப்பு கரிஷ்மா. கீழே இருந்து எனக்கு ஓப்பன் பண்ணாத. பூரி மாவு காட்டு, பூரி மாவை காட்டுன்னு நீ திறந்து காட்டு. பூரி மாவு இது எப்போ சுட? இன்னும் எத்தனை நாள் ஆகும்? எப்போ சுட போகிறேன்னு கேட்டாதா? இன்னைக்கு வெளியே போகிறோம் இல்லை, இன்னைக்கு நம்ம வெளியே போகிறோம். அப்போ இது அங்கே கொண்டு போவோம். வெளியே எடு. அப்போ பார்த்தீங்களா, இதுதான் நடக்குது. அப்போ இது எத்தனை நாள் கழிச்சு சுட்டு தருவான்னு கேட்டேன். மேலே என்ன இருக்குது சட்டியில்? என்ன இது சீர்க்குமா? கீழே அது உள்ள ஒரு டப்பா இருக்கு, ப்ளூ கலரு. மேலே பிங்க். இது அரிசி எடு பானிச்சீல. நீ எடு அதை. எத்தனை நாள் ஆச்சு பானிச்சீல வச்சுட்டு? எத்தனை நாள் ஆச்சு நம்ம வீட்டில்? எடு, வெளியே போடு. எடுத்து வெளியே போடுன்னு. பாருங்க, இது ஆட்டா. இதை வச்சு எங்களை சாகடிக்குது. இது வந்து ஸ்லோ பாய்சன். இது எல்லாம் ஸ்லோ பாய்சன். இதெல்லாம் வேற என்ன இருக்கு? கீழே என்ன இருக்கு? சரி ஓகே. இது கீழே இதுக்குள்ள என்ன தெரியல. பச்சை மிளகா ஊறுகாய் சூப்பராக இருக்கும், அடிபொலி ஆகிட்டு இருக்கும். பரோட்டா பால் உள்ள ஒரு பால் இருக்குது பாரு, அதெல்லாம் மறந்துடாத. சரி, இன்னொரு நாள் பார்க்கலாம். முட்டை தான் இங்கே இருக்குது. நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் வந்து பொருந்தை எடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேங்க. இதான் எங்களோட பக்ரீத்தோட செலிப்ரேஷனோட தான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சேனலில் ஒரு புதுசாக பண்ண போகிறேன். அது பண்ணும்போது சொல்லுவோம். நான் இப்போ வந்து சொல்ல வேணாம், நீங்கள் பண்ணும்போது பார்ப்போம். அது பண்ணும்போது பார்ப்போம். ஒரு நியூஸ் வரப்போகுது. அது வேணுமா வேணாமான்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது என்னன்னே தெரியல அவங்களுக்கு, என்ன வேணும் வேணாமன்றது. இல்ல அது பார்ப்போம். அது பண்ணுவா வேணாமான்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேணவே வேணான்றாங்க. நீ யானையே போடுங்க வேணான்றாங்க. அது என்ன? அது ஏதாச்சும் க்ளூ கொடுத்தீங்கன்னா சரி பார்ப்போம். ஓகேவா? ஓகே பாய் சொல்லு. பாய்.